பா டீ குடிச்சிட்டீங்களா நீங்கள் குடிச்சிட்டீங்களா? அது கருப்பு கொத்து என்ன வேமா சொன்னோடனே வந்து என்ன உனக்கு ஒண்ணுதான் தின்னு. ரெண்டு பிஸ்கட் எடுத்துக்கிட்டு கலாணி ஆயிடுச்சு. கலாணி கலாணி மூட்டை கலாணி தொக்குலி தொக்குலி உட்காப்பங்க. போயிடுச்சு. குடி குடி. ஐயா நேற்று நைட்டு உள்ள சொத்தை திங்கலப்பா. அது ஊற்றி வச்சோம்னா அது சேர்த்து தின்றோம். குடி. அப்பா நம்ம இது பண்ணி எடுத்துட்டு வரேன். சோத்தாக்கி எடுத்துட்டு வரேன். வலை அடிக்கிறீங்களா? இது அப்படியே அங்கிட்டு பேத்து அடிக்கணும், மாற்றி அடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் கிடக்கும் ஆடு. நைட்டு வந்து சாப்பாடு இது. இதை போய் கழுவிட்டு மறுபடியும் சாப்பாடாக்கி எடுத்துகிட்டு வரணும். அந்த தெரியுதா ஒரு வீடு, அங்கே அந்த இடத்துக்கு போகணும். அங்கே தான் நம்ம வலசை வச்சுருக்கோம். அதாவது நம்ம சமைக்கிற இடம். இந்த இடம் தாங்க நம்ம வலசை வச்சுருக்கிற இடம். அதாவது வலசைனா முந்தைய பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம பள்ளி பருவங்களோடு படிச்சிருக்கோம் வலசை போதல் என்றால் என்ன அப்படின்னா அதாவது மற்ற உயிரினங்களோ பறவைகள் விலங்குகள் மற்ற ஜீவராசிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தன்னோட வாழ்வாதாரம் மற்றும் உணவு தேவைக்காக வெவ்வேறு இடமா போயிட்டே இருக்கும். காலநிலை மாற மாற அதே மாதிரி தான் அதாவது கீதாரிகளோட வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். கீதாரின்னு இல்லை, பொதுவாக இன்றைய காலங்களில் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதும் இதில் அடங்கும். அங்கே வந்து பொதுவாக ஒரு அடமானம் தேவைக்காக ஒரு வீட்டை அண்டி தான் நாங்கள் வாழ்வோம். அதாவது யாருன்னு தெரியாத, ஊர் பேர் தெரியாத
ஒரு இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கூடு வந்து ஆட்டுக்குட்டி கவுக்கிற கூட்டில் வச்சுக்கிட்டு நம்ம பண்டங்கள் எல்லாம் அதில் வச்சுக்கிட்டு நம்ம சமைக்கிற சாப்பாட்டையும் அதில் வச்சுக்கிட்டு போதுமான வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய சாமான்கள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி குடம், அரிசி, இந்த உப்பு புளி இந்த சாமான்கள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். வேறு வந்து ஆடம்பர மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒருவேளை அந்த மாதிரி தேவைகள் இருந்ததுன்னா நம்ம அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட சொல்லி நாங்கள் எதுவும் பண்ணிக்கிறோம். அதாவது முந்தைய நாள் வச்ச சாம்பார் இது, அதை இப்போ சூடு பண்ணி அப்பாட்ட எடுத்துகிட்டு போகணும். சோறு இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடு அங்கே வெளியில் ரெடி ஆகிட்டுருக்குங்க. அதை அப்படியே இனிமேல் ரெடி பண்ணி கீரை வாங்கிட்டு வந்தோம். கீரை வந்து அந்த நம்ம வலசை வச்சுருக்கிற அண்ணன் வந்து வாங்கிட்டு வந்தாப்புல அதை கீரை நறுக்க ஆரம்பித்தாச்சு. கீரை ஆனால் கொஞ்சம் மண்ணாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சோறும் கீரையும் இருந்தால் போதும். இது ஆயத்தாங்க ரொம்ப லேட்டாச்சு. கீரையை ஒன்று எடுத்து இடையில அருகம்புல் மண் அது இதுன்னு இருக்குங்க எல்லாத்தையும் தட்டிவிட்டு கீரையை நறுக்கி அப்படியே அதை அலசி சமைக்கணும். நல்ல வேப்ப மரத்தடியில் வலசை. யார் இல்லை வண்டி, அது எவ்வளோ வரும் சொல்லு. தண்டங்கீரையை பொறுத்தளவில் நல்லா கடையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா கரண்டியை வச்சு அப்படியே பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அது அப்படியே மசிஞ்சு வந்துடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒலியாக ரெடியாச்சு, இறக்கிற வேண்டியதான். நம்ம குடிசைக்கில் கொண்டு வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் இதில் வந்து சாம்பார் இருக்குது, சுட வச்சேன். இதில் சாம்பார், இதில் கீரை, சோறு அங்கே வடித்து கிடக்கு. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த சட்டி அங்கே கிடக்குங்க, அந்த சட்டியை இப்போ கழுவி அதில் சோத்தை போட்டு அப்படியே கொண்டு போக வேண்டியதான் ஆட்டுக்கு. சரி, எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகேயா, பாத்திரம் அழைக்கிட்டு வந்துட்டேன்.
சோத்தப்போ நிறைஞ்சி அப்பா கொண்டு வேண்டியதான். லேட்டாகிடுச்சு இன்றைக்கி ரொம்ப. நான் கீரை வதக்கம் அது அலசுறதுலே பாதி போயிடுச்சு. இந்த வயலையா வழியாக வந்தாச்சுங்க. இப்போ அது சோறு கொண்டு வந்தாச்சு. ஆடை அங்கே கிடக்கு. இப்போ அப்பா சாப்பிட்டு அப்படியே ஆட்டை களைச்சிருவார். வீட்டு வலையை மாற்றி அடிக்கணும் இருக்கு. வலையை அடிச்சிட்டு இருக்கா அவருக்கு. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சது. சோறு தானே வந்திருக்கு. சோறு தானே. சோறு தான். வெஞ்சனம் வெஞ்சனம் இருக்குது. வெஞ்சனம் தான். கீரை வந்திருக்கு. அது எப்படி மோப்பம் எடுத்தா கண்டுபிடிச்சிருக்கீங்களோ? ஆடு மேய்க்கிறதுனா சோறு திங்கிறது நீங்கள். ஆமாம். எனக்கு சோறு வேணும். தெரிஞ்சிருந்தா ஆடு மேய்க்க சொல்லியிருந்தா தெரிஞ்சிருந்தா எனக்கு சோறு போட்டு வந்திருப்பேன். சோறு எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சோறு சாயந்தரம் போட்டு போச்சிட்றேன். சாயந்தரம் போயிட்டு வேணாப்பா. சாயந்தரம் வெள்ளான வந்துடுவேன். போயிட்டு ஆடு தலாலே இப்படி வந்துடும். இப்படி வராது. அப்போ ரைட்டு. அப்போ வந்தையில் ஃபோன் அடிங்க. அப்படியே நான் ஆட்டுக்கிட்டு வந்துடுறேன். சாம்பார். கீரையை சாப்பிட்டு பாருங்கள். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. என்ன துப்புரிய? கரெக்டாக தான் இருக்கு. மிளகாயா? அது நல்லா இருக்கும். சுருக்குன்னு இருக்கும். நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் எங்கே இன்னைக்கு நல்லா இருக்குற. சூப்பராக இருக்கா. நல்லா இருக்கு. இதில் தான்ப்பா பொழுதே போனது கீரை செய்கிறதுக்கு. குருணி மண் 4-5 வாட்டி அலசி அதுக்கப்புறம் போட்டு இந்த பானை சட்டி வேலை வந்து நுடமுடிச்ச வேலை. எரிச்சலாக இருக்குது. ஆடோட மேய்ச்சலாமல் இருக்குது. அதை கழுவி இதை கழுவி வச்சியா. ஒரு நாள் நீங்கள் எதுன்றீங்களா சமைக்கிறீங்களா? நான் ஆடு மேய்க்கிறேன். என்ன சொல்லுங்கள். 2 பேரும் ஆடு போனே. ஏன்? பயிரெல்லாம் முளைச்ச போகுது.
ஐயா வச்சது. ஆமாம். இந்த அந்த தாவில் வச்சுட்டாங்கன்னா ஆடு போகாது. ரெண்டெல்லாம் குழப்பமாக இருக்குது. அது மழை பெஞ்சுன்னா வெட்டிக்கு போகலாம். இந்த மாட்டை 10 நாளையும் ஓட்டிவிட்டு எப்படியாவது பல்ல கடிச்சு அப்புறம் ஊருக்கு தான். ஊருக்கு போயிட்டா வேறு மாதிரி இருக்குங்க. மழை பெஞ்சா தானே வேறு மாதிரி என்ன. அங்கே போய் மழையில் சீப்படணுங்க. இங்கே வெயிலில் கிடந்து சீப்படணும், அங்கே மழையில் கிடந்து சீப்படணும். மற்றதில் சீப்படுறது உறுதி. இன்றைக்கி அப்போ இறங்கு நல்லா சுருக்குன்னு இருக்கு வந்தானா. நான் போய் வளர்ச்சிட்டு தாங்க சாப்பிடணும். நமக்குன்னு இங்கே கொஞ்சம் இருக்குது சாப்பாடு, அதை சாப்பிட்டு குட்டியை கொண்டு இணலில் போட்டு. சரி அப்போ மேயாது. வெயில் அடைஞ்சு எடுக்கும். அது இணலில் கிடக்கட்டும். என்னன்னா உங்களுக்கு ஒரு தகவல். 2 மணியை போல் கட்டுங்கிட்டு இவங்கள பாருங்களேன். நீங்கள் 3 பேர் ஒன்று சேர்ந்தாலே அது வந்து விளங்காது. நீங்கள் 3 பேர் ஒன்று சேர்ந்தாலே அது வந்து ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுதுன்னு அர்த்தம். இவன் அப்புறம் இவன் அப்புறம் அவன். ஏய் என்ன வானத்தை மோந்து ஒத்துக்கிட்டு இருக்க? இன்னும் ஒரு ஆளுங்க. நைட்டு தூங்கையில் எறும்பு கடிச்சிச்சுப்பா. இங்கே பாருங்களேன், எம்புட்டு எறும்பு குழின்னு. இங்கே பாருங்க, இருட்டில் எது வந்து கடிக்குன்னு பார்த்தா எறும்பு குழியிலே வச்சுருக்கோம் கூட்டை. ஃபுல்லாக எறும்பு குழி அப்படியே லைனாக இருக்குது. சாப்பிடு. சாப்பிடு. ஏய் சோத்த தண்ணே, ஆட்டுக்கு போனேன், மணியாச்சு. ஏய் சாப்பிடு. நல்லா அவ்வளோ கூட்டுக்குள்ளே படுத்து கிடக்காக. அப்பா சோறு திங்க மாட்டேங்குது, ரொட்டி கேட்குது. ரொட்டி வேணுமா? ரொட்டி ரொட்டி வேணுமா? ரொட்டி வேணுமான்னு விட்டோன்னா வாழை ஆடுதுப்பா. ரொட்டி வேணுமா? அப்போ பாரு, ரொட்டி வேணுமா? சோத்துன்னு. நம்மளோட வேலை என்னென்னா, இந்த இரும்பு கூட்டை தூக்கி அந்த வலைக்குள்ளே வச்சு ஒரு இளங்குட்டி ஒன்று கிடக்கு, அதை எடுத்து போட்டு அப்படியே வலையை கட்டுறதான் நம்ம வேலை. ஆட்டை வெளியில் பற்றிட்டு இது நமக்கான வேலை. போங்க எல்லாரும் அங்கிட்டு போங்க. போ அங்கிட்டு தூக்கிட்டு வரையில. இந்தா போ. வையே பிடிக்கணும். எப்படிங்க அந்த இளங்குட்டியா? எங்க குட்டி தானிக்குது. கூட்டை வச்சுட்டு வா. கூட்டை வச்சுட்டு ஓடியா. இப்படி ஆடு நிற்காது. அதையும் அவுத்துட்டாங்க. அதே
சும்மா குச்சி குச்சிமா இருக்கு ஒன்றும் வா அங்கிட்டு போ. போங்க போ 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 கொண்டுதுப்பா அந்த கிடா. ஆ. போய் அந்த ஆட்டை பிடித்தான மடக்கிட்டு வா. எல்லாம் ரெடி பண்ணணும். கருவலை பார்க்க விட்டு தலையில் மடக்கிட்டு வா. நேராக கருவலுக்கு போகுது. காத்து காத்து அவ்வளோதாங்க வீடியோ. கொஞ்சம் கட்டணேன். இல்லை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.